ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட பிரதீப் ரங்கநாதோட எல்ஐகே திரைப்படத்தோட அஃபிஷியல் ரிலீஸ் செய்தி வந்து இப்போ வந்து இணையதளத்தில் வந்து வெளியே வந்திருக்குங்க. இந்த ஒரு விஷயம் வந்து ரசிகர் மத்தியில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ஸோ அதை பற்றி இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். இப்போ வந்து தமிழ் சினிமாவில் வளர்ந்து வரும் நடிகர்கள் ஒருவர் தான் வந்து நம்மளோட பிரதீப் ரங்கநாதன். ஸோ அவரோட லவ் டுடே திரைப்படம் வந்து ரசிகர் மத்தியில் மாபெரும் ஒரு வெற்றி திரைப்படமாக அறிவிக்கப்பட்டுச்சு. அண்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் டேரக்டரும் அவர் தான் அந்த திரைப்படத்துக்கு. அடுத்ததாக வந்து இப்போ வந்து அவர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆக்டராக வந்து ரொம்ப பிஸியாக வந்து நிறைய திரைப்படங்கள் நடிச்சிட்டு இருக்காரு. ஸோ அவர் கைவசம் வந்து எல்ஐகே டிராகன் அப்படின்ட்டு 2 திரைப்படங்கள் வந்து இப்போ வந்து அஃபிஷியலாக இருக்குது. இப்போ வந்து விக்னேஷனோட இயக்கத்தில் எல்ஐகே மற்றும் அஸ்வின் மாரிமுத்தோட இயக்கத்தில் வந்து டிராகன் அப்படின்ற திரைப்படத்தில் அவர் நடித்து முடிச்சிருக்காரு. ஸோ இதில் வந்து டிராகன் திரைப்படம் வந்து வருகிற February 21 ரிலீஸ் ஆகும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து விக்னேஷ் சிவனோட எல்ஐகே லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி திரைப்படம் வந்து நம்மளோட கீர்த்தி செட்டி தான் வந்து கதாநாயகியாக நடிச்சிருக்காங்க. எஸ்.ஏ. சூர்யா வந்து வில்லனாக நடிச்சிருக்காங்க. மேலும் வந்து இந்த திரைப்படத்தில் வந்து கதாநாயகனாக வந்து பிரதீப் ரங்கநாதன், தந்தை கதாபாத்திரத்திலும் அரசியல்வாதியமாக வந்து நடிகர் சீமான் வந்து நடிச்சிருக்காரு அப்படின்னு இப்போ வந்து அஃபிஷியலாக நியூஸ் வந்திருக்குங்க. இப்போ வந்து 7 ஸ்க்ரீன் ஸ்டுடியோ தான் வந்து இந்த திரைப்படத்தை தயாரிச்சிருக்காங்க. ஸோ இப்போ வந்து இந்த திரைப்படம் வந்து அஃபிஷியலாக வந்து இறுதிக்கட்ட தயாரிப்பு பணிகள் கூட வந்து நடந்துகிட்டு இருக்கு. ரொம்ப மும்முரமாக நடந்துகிட்டு இருக்க நிலையில் வருகிற மே மாதம் 16ஆம் தேதி வந்து நம்மளோட எல்ஐகே திரைப்படத்தை வந்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து இப்போ வந்து டீம் வந்து முடிவு பண்ணியிருக்காங்களாம். ஸோ அந்த டேட்டை தான் வந்து லாக் பண்ணியிருக்காங்க. ஸோ May 16 தான் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்களா. ஸோ அதற்கான அஃபிஷியல் போஸ்டர் வந்து இன்னும் கொஞ்சம் நாட்களில் வரும் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க.